ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமிஸ் விலாக். இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஜப்பானில் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன். ஸோ இது சம்மர் வந்து பயங்கரமான வெயிலாக இருக்கும். ஒரு 2.5 மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசன் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற அந்த வெயில் மாதிரி இருக்காது. இங்கே இருக்கிற வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்னையே பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சம்மர் வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஜப்பனீஸ் மக்கள் இந்த சம்மரை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு, அதை ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வெட் வைப்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூலர், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன், என்னென்னலாம் வந்து இவங்க சம்மருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஒரு சாலட் தான் பண்ண போகிறேன். பிளாக் சன்னா வச்சு சாலட்டு. அது வந்து பிளாக் சன்னாவை நான் நைட்டே ஊற வச்சு அது வந்து நல்லா நிறைய விசில் விட்டு சாஃப்டாக வந்து குக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் குக்கும்பர், ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கேரட்டு, கார்ன் எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கியூமின் பவுடர், அப்புறம் வந்து சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு டேங்கியான ஒரு சால்ட் அண்ட் ஸ்பைசி எல்லாம் இருக்கிற மாதிரியான சாலட் இருக்கும். ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் இருக்கிற ஃப்ளீ மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது தவிர நிறைய டிஃப்ரெண்ட்டான பவுல்ஸ், நிறைய பிளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்துட்டேன். இங்கே இருக்கிற இந்த புங்காடா அப்படின்ற ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா மண்டே அண்ட் ஃப்ரைடேக்கு வந்து ஒரு சேல் மாதிரி போடுவாங்க. வெஜிடபிள்ஸ், மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேல் போடுவாங்க. மற்ற கடையில் இருக்கிற ப்ரைஸஸ் விட ஒரு 150 yen அவ்வளோதான் வந்து கம்மியான ஒரு ப்ரைஸஸில் இருக்கும். ரொம்பலாம் வந்து கம்மியான ப்ரைஸஸ் இருக்காது. ஆனால் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய வெரைட்டிஸில். அதே போல் அங்கே வந்து ஆஃபரில் இருக்கிற பாதி ப்ரைஸில் இருக்கிற திங்ஸ், இந்த மாதிரி காஃபி பவுடரு, சாஸு, நூடுல்ஸ், இந்த மாதிரி ஸ்பெகட்டி, இதெல்லாமே வந்து ஆஃபரில் இருக்கும். நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். இந்த இடத்துல மோஸ்ட்லியாக வந்து ஜப்பனீஸோட குக்கிங்க்கு தேவையான பொருட்கள் தான் இருக்கும். நான் வந்து சும்மா வந்து பார்ப்பேன் என்னென்ன வச்சுருக்காங்க, இதெல்லாம் என்னென்ன சாஸ் அப்படின்னு பார்ப்பேன். இங்கே வந்து நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பனீஸ் அவங்களோட குக்கிங்கில் நிறைய விதமான சாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாஸ் மீன்ஸ் அவங்களோட ஆயில் சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்லே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து இருக்குது. அப்புறம் வந்து சோயா சாஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே போல் ஆயிஸ்டர் சாஸ், இந்த மாதிரி நிறைய சாஸ் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்தால் இந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா இது வந்து ஜிஞ்சர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சரோட செடியிலேருந்து வர பூ. இதை வந்து அவங்க சூப்பில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் மஷ்ரூம். இது வந்து நான் பெருசாக வாங்க மாட்டேன், ஏன்னா இதில் வந்து அந்த மஷ்ரூமோட அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து மஷ்ரூம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு நான் ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாலக்கீரை மாதிரி இருக்கும். நம்ம கடையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மஷ்ரூம், இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். பெருசாக வந்து இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து பாக்ஸா, இது வந்து நம்ம நூடுல்ஸு, சூப்பு இல்லைன்னா சும்மா வந்து சாட்டே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், மஷ்ரூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். நான் வந்து ஒயிட் பட்டன் மஷ்ரூம் மட்டும்தான் வாங்குவேன். அந்த ஒயிட் கலர் மஷ்ரூம் அதை மட்டும்தான் வாங்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜப்பனீஸோட கேப்சிகம் நம்ம இந்தியன் கேப்சிகம் மாதிரி இருக்காது. சைஸும் கொஞ்சம் சின்னமாக இருக்கும். காரமும் கொஞ்சம் கம்மியான காரமாக தான் இருக்கும். இங்கே வந்து டொமேட்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 4 டொமேட்டோ பார்த்தீங்கன்னா 398. அந்த டேக்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா ஒரு 450 430 yen வரும். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா கிட்ட வரும். 4 தக்காளியே பார்த்தீங்கன்னா 200 ரூபா கிட்ட வரும். வெஜிடபிள்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க. அதே போல் ஃப்ரூட்ஸும் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃபர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி வந்து 3, 4 இந்த மாதிரியும் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து சாலட் வந்து நிறையவே சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அந்த சாலட் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக அந்த கேபேஜ், லெட்டஸ் இது எல்லாத்தையும் வந்து அந்த ஷ்ரெட் பண்ணியே வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீன்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் க்ரீன் பீஸும் இருக்குது. ஒரு 4 பீன்ஸ் தான் இருக்கும். அதோட ரேட்டே வந்து 298 எண்ணு இல்லைன்னா 274. டேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 296 எண்ணு. நமக்கு நம்ம ஊர் காசுக்கு 150 ரூபா கிட்ட வரும் 4 பீன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜப்பானில் வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அங்கே வாங்கலை, வேறு ஒரு கடையில் வந்து வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து முழு மீன் வாங்கி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுனால கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து என்கிட்ட சின்ன வெங்காயமும் இருந்தது, இந்தியன் ஸ்டோரில் வாங்கின சின்ன வெங்காயம். ஸோ அதனால் இன்றைக்கி வதக்கி அரைச்சி வச்ச மீன் குழம்பு தான். முதல் மீன் தலை அப்புறம் அந்த வால் சின்ன ஒரு 2 பீஸ் போட்டு குழம்பு வச்சாச்சு. மீததை வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். எங்களோட ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஜப்பான் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.